வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் வந்து கோனின்னு ஒரு இடத்துல தான் இருக்கோம். இங்கே வந்து யானையெல்லாம் வளர்க்குறாங்க. யானையை வளர்த்து காட்டுக்குள்ளே கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து கேம்புக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இது. இங்கே ஒரு 5-6 யானைகள் இருக்கான், குட்டி யானையிலேருந்து பெரிய பெரிய யானைகள் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துங்க. இப்போ வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம். ஓகே. இடம் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. இது ஒரு நீட்டான ஒரு இடம், அவ்வளோதான். எங்க சேட்டா? எப்படி எப்படியா எப்படியா வழி எப்படி சேட்டா? இப்படி போகணும். இப்படி வாங்க. இங்கே பாருங்க யானையை. போ, இறங்கி போ, போலாம். மக்கள் இங்கே வந்து யானை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்க இந்த கோணியில். சரிங்களா? யானையை குளிப்பாட்டிட்டு இருக்க வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சிவானவர்
இதெல்லாம் வளர்க்கக்கூடிய யானைன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணே? வளர்க்கக்கூடிய யானை நினச்சிட்டா மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, அங்கே பார்த்தாச்சு யானை. இதை இப்போ வந்து நம்ம வந்து மியூசியமில் இருக்கிறோம். ஸோ நமக்கு இந்த மியூசியம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போது சுசித்ரா. ஸோ அவங்க தான் இப்போ சொல்ல போகிறாங்க. வாங்க என்ன இருக்குன்றது உள்ள போய் பார்த்துடலாம். பர்மிஷன் கேட்டாச்சுல. இப்போ இது வந்து துணி, காட்டன் மெட்டீரியல் அந்த மாதிரி துணி ஃபுல்லு துணியில் கவர் செய்திருக்கணும். இது வந்து ஸ்டடி பீசஸ், சின்ன சின்ன பீசஸ், அது வந்து தெரிஞ்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து ஃபுல் பெயிண்டிங்கு. இது வந்து இது பெயிண்டிங்கு ஈரச்சாக்கு முளையிலே முளைக்கு முளா. ஓகே. முளையிலே பெயிண்டிங்கு ஃபுல் பெயிண்டிங்கு. இது வந்து தேங்காய் துருங்க. அது வந்து தேங்காய் இதால் கொட்டாங்குச்சியால் செய்யப்பட்டது. இது வந்து கச்சி, ஃபுல் கச்சி, வைக்கோல். ரைட், ஓகே. இது ஃபுல்லாக வந்து வைக்கோலில் செஞ்சுருக்காங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து வைக்கோல். இது நம்ம വനം വെട്ടി നശിപ്പിച്ചിട്ട് അവിടെ കെട്ടിടം നിർമ്മിക്കുന്ന പോലെ അതാണ്. അപ്പോൾ വന്യജീവിയെല്ലാം ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சு வனம் எல்லாம் போய் பில்டிங்ஸ் வருது. ஓகே, அங்கே ஒரு மாடல். ஓகே. இது வந்து முன்னாடி போயிருக்க காலத்து ஆணையெல்லாம் சோசுகிறது அந்த மாடல். யானையெல்லாம் இப்படி தான் இருந்தது. இறக்க போகிற முன்னாடி இருந்த காலம். முன்னாடி இருந்த காலத்து, அதாவது கிட்டாத காலத்தில் இப்படி தான் இருந்து போச்சு. இப்படி தான் இருந்தது. சாப்பாடு கிடைக்காத காலத்தில். அதுக்கப்புறம் யானை வந்து எல்லாமே ஆனைப்பக்கம், நெத்திப்பக்கம். நெத்தியில் வைப்பாங்கல்ல பட்டயம். திருச்சூர்ல பெரிய உற்சவம். இது வந்து யானைக்கு பட்டம் கொடுக்குற திருச்சூரில் வந்து இந்த ஜமீன் மாதிரி யானைகள் உட்கார்ந்து ஃபெஸ்டிவலுக்கு வந்து யானைக்கு போடுறது. இந்த ஃபெஸ்டிவல் யானை வந்து இந்த ஃபெஸ்டிவல் அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி இதெல்லாம் குட்டி குட்டி மாடல்ஸ். இது தடிதான், தடியில் கொத்தி செய்வது. இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். ஓகே. பல பல மெட்டீரியல்ஸ். அது வந்து திரும்ப இது வெஞ்சான திரும்ப இது திரும்ப. ஓகே. தொடர்ந்து டச். இது வந்து குட்டி குட்டி மாடல்ஸ்.
தடி எடுக்கணும். அது வந்து காட்டுக்குள்ளே போய் தடி வெட்டி எடுத்துட்டு அது தடி எடுத்துட்டு வருது அந்த ட்ரெயின் தடி வந்து வளர்த்தேன் யானையோட வளர்ச்சி சின்னதுலேருந்து அப்படியே பிக் ஆகிடும். ஓகே, சூப்பர். அவ்வளோ செட்டாக ஃபினிஷ். தெரியாது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த கோணியில் வந்து யானை வளர்க்கக்கூடிய இடத்த. அங்கே ஒரு குட்டி யானை பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு 4 யானை குளிக்க ஊற்றுறது, ஒரு யானை நிற்கிறது, இது மாதிரி பார்த்துருப்பீங்க. உள்ளே போய் தொட முடியல, அலோடு இல்லையா. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த கோணி வந்தீங்க அப்படின்னா யானை வளர்க்கக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். கேரளாவில் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ் இது. உங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி, ரொம்ப ஹார்டான ட்ராவல் இது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து உங்களுக்காக இந்த வீடியோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த யானை விஷயம் இது கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு வேல்யூவான வீடியோவாக இருக்கும். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோணி வாங்க, யானைகளில் வளர்க்குறதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டேக் கேர், பி ஹெல்த்தி, டாட்டா அண்ட் பாய்.